உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பர்னிச்சர் பாத்திர பொருட்கள் வாங்க ஜெய் பர்னிச்சர், ராமசாமி கோவில் பின்புறம், கும்பகோணம். ஸ்ரீ பாலாஜி பவன், சாஸ்திரா காலேஜ் ரோடு, கும்பகோணம். வைணவ் நவீன தங்கு விடுதி, சாஸ்திரா ரோடு, கும்பகோணம். ஸ்ரீ மங்கள விலாஸ் சந்தனம் மற்றும் பூஜா ஸ்டோர், கும்பேஸ்வரர் கோவில் வடக்கு வீதி மற்றும் கும்பேஸ்வரர் கோவில் தேரடி அருகே, கும்பகோணம். இதனை அறிந்த அதிகாரிகளும் போலீசாரும் நரசிங்கன்பேட்டையில் நடந்த பெரும் விபத்து இன்று காலை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் படுகாயமடைந்தவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். கும்பகோணம் அருகே நரசிங்கன்பேட்டையில் இன்று காலை பெரும் விபத்து நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கடையூர் கோவிலுக்கு சென்ற தம்பதிகள் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மகன் ராகேஷ் மற்றும் தம்பதியின் மகள் மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் ஆபத்தான நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த டாக்டர்கள் தஞ்சாவூருக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் தற்போது தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். காரில் வந்து உயிரிழந்தவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து 60ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்ள வந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. எதிரே வந்த லாரி மீது மோதியுள்ள இந்த வாகனம் விபத்தில் சிக்கியுள்ளது. எதிரே வந்த லாரி திருவாலங்காட்டிலிருந்து கோவிந்தபுரம் நோக்கி தேங்காய் எடுக்க சென்றுள்ளது. எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது? நாங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தாங்க. வந்த வண்டி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்துட்டோம் ரோட்டை கிராஸ். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? எதுக்கு என்ன வண்டி மோதுனுச்சு? நாங்கள் எதுக்கு இது மாயரத்துலேருந்து வந்தோம். எதுக்கு ஆடுதல்லேருந்து இந்த வண்டி வந்துட்டு இருந்தது. நாங்கள் போயிட்டு இருந்தோம். பாதி ரோட்லேயே அந்த கார் ஏறினோன்னு டிரைவர் பிரேக்கு போட்டாங்க. பிரேக்கு போட்ட வேகத்துக்கு கொண்டு வந்து அப்படியே மோதிட்டாங்க. பிரேக் போட்டால் ஒரு 10 செகண்டு கூட கிடையாது. வண்டி ரோட்டில் ஏறுதுன்னு என் பின்னாடி உட்காந்துருக்கோம். என் கூட உட்காந்து ஆள் சொன்னாங்க. சொன்னோன்னே டிரைவர் பயந்துக்கிட்டு பிரேக் போட்டார். போட்ட வேகத்துக்கு கொண்டு வந்து அப்படியே சொல்லிட்டாங்க ஆப்போசிட்டில். காரு தாண்டி லாரி வந்து அந்த காரோட சேர்ந்து கொஞ்சம் தூரம் வந்துருக்காங்க. இல்லை லாரி நின்றுட்டு பிரேக் போட்டோன்னா நாங்கள் எல்லாம் போய் முன்னாடி விழுந்துட்டோம். விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் குத்துனோன்னு தான் எங்கள் பொம்பளை எல்லாம் வந்து வெளில விழுந்துட்டாங்க. ஓ, லாரியில் எத்தனை பேர் போனாங்க? எங்கே விழுந்தாங்க? மொத்தம் 7 பேர் போனோம் டிரைவரை சேர்த்து. அங்கேருந்து வந்த வண்டியில் வந்து 3 பேர் என்ன இருந்திருப்பாங்க போல. வந்து குத்துனத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் பதட்டத்தில் ஒரு 3 பேர் மயக்கமாயிட்டாங்க. 3 பேருமே மயக்கமானோம். நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த வண்டியில் வந்து ஒரு 10 பேர் போய் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே மயக்கமாக இருந்தவங்களும் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஜிஹெச் வந்துட்டோம். லாரியில் வந்தவங்களுக்கு எத்தனை பேர் காயம்? காலையில் வந்தவங்க எல்லாருக்குமே காயம் தான். எல்லாருக்குமே அடித்து இந்த 2 பேருக்கு மண்டை உடஞ்சிடுச்சு. ஒருத்தவங்களுக்கு இந்த இதில் அப்படியே பேத்துக்குச்சு ஃபுல்லாக சதை எல்லாத்தையுமே. ஒருத்தவங்களுக்கு வந்து முட்டியில் அடி. காரில் வந்தவங்க என்ன நிலமை? அது என்னன்னு தெரிலங்க. இப்போ தான் வந்திருக்காங்க.